வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தொகுப்புகளை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். கோலார் தங்கவயல் முழுக்க உள்ள கிராம பஞ்சாயத்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. தங்கவயல் தாலுகா பஞ்சாயத்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கோலார் தங்கவயல் கோரமண்டல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் கட்டிடத்தில் நடைபெற்றது. தங்கவயல் தாலுகாவை சேர்ந்த 16 கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கான தேர்தல் கடந்த 27/12/2020 அன்று நடைபெற்றன. சுமார் 293 உறுப்பினர்களுக்கான இந்த தேர்தலில் 786 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் போட்டியின்றி சுமார் 49 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் மொத்தமுள்ள 88,244 வாக்காளர்களில் 86,150 வாக்குகள் பதிவாகின. இது 86.3% 30/12/2020 அன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்கப்பட்டது. தேர்தல் முடிவுகள் அறிய ஏராளமானோர் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்தில் கூடியிருந்தனர். வாக்குச்சீட்டு மூலம் வாக்குப்பதிவு நடந்ததால் வாக்குகளின் பணி தாமதமானது. அன்று காலை 8 மணியளவில் ஒவ்வொரு பஞ்சாயத்து வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பு அறையில் இருந்து எடுத்து வரப்பட்டு வாக்கு எண்ணிக்கும் பணி துவங்கியது. அரசியல் கட்சிகளின் சார்பில் உறுப்பினர் தேர்தல் நடைபெறவில்லை என்றாலும் அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முடிவுகளை தெரிந்து கொள்ள கூடியிருந்தனர். எந்த கட்சி ஆதரவு வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது கிராம பஞ்சாயத்து தலைவர் தேர்ந்தெடுக்கும் போதுதான் தெரிய வரும். இருப்பினும் கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் திரு S. முனிசாமி மற்றும் கோலார் தங்கவயல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு Y. சம்பங்கி ஆகியோர் கூறும்போது சுமார் 65% வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு வேட்பாளர்களை ஆதரித்து உள்ளார்கள் என தெரிவித்தார். இந்த பேட்டியின் போது நகர பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு கமலநாதன், பொதுச் செயலாளர் திரு காந்தி உட்பட பலர் உடனிருந்தனர். ಒಟ್ಟಾರೆ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಧಾನಸಭಾ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ 16 ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿಗಳಲ್ಲಿ 293 ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತ್ ಸದಸ್ಯರುಗಳಲ್ಲಿ 65%ಗಿಂತ ಹೆಚ್ಚಿಗೆ ನಮ್ಮ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಬೆಂಬಲಿತ ಅಭ್ಯರ್ಥಿಗಳು ಗೆದ್ದಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಸುಮಾರು ಪಂಚಾಯಿತಿಗಳನ್ನು ನಾವು ಹಿಡಿಯೋರಿದ್ದೀರಿ. ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದ ಸಾಧನೆ ಮತ್ತು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರದ ಸಾಧನೆ, ಸನ್ಮಾನ್ಯ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಮತ್ತು
ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಾದಂಥ ಯಡಿಯೂರಪ್ಪ ಅವರು ಮತ್ತು ನಮ್ಮ ದೇಶದ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾದಂಥ ನರೇಂದ್ರ ಮೋದಿಜಿ ಅವರು ಗ್ರಾಮ ಸ್ವರಾಜ್ಯ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇಟ್ಕೊಂಡು ಏನು ಗ್ರಾಮಗಳ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡಬೇಕು ಅಂತೇಳಿ 14 ಮತ್ತು 15ನೇ ಹಣಕಾಸಿನಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ಪಂಚಾಯತಿಗಳಿಗೆ 2 ಕೋಟಿಯಿಂದ 3 ಕೋಟಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತೀರಿ ಅಂತೇಳಿ ಮೊದಲನೇ ಕಂತಿನಲ್ಲಿ ಹಣ ಬಿಡುಗಡೆ ಆಗಿದೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರೈತರ ಪರವಾದಂಥ ಮಸೂದೆಗಳನ್ನು ಮಂಡನೆ ಮಾಡಿ ರೈತರಿಗೆ ಅನುಕೂಲ ಆಗೋಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಟ್ಟಾರೆ ಕೋವಿಡ್ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜನಗಳ ಹಿತದೃಷ್ಟಿಯಿಂದ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅಭಿವೃದ್ಧಿ ಕೆಲಸಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ಜನ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿ ಮಟ್ಟದಿಂದನೂ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ವರೆಗೂ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಅಭ್ಯರ್ಥಿಗಳನ್ನು ಗೆಲ್ಲಿಸಬೇಕು ಅನ್ನೋ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಈಗ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಓಟ್ಗಳಾಕಿ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಬೆಂಬಲಿತ ಅಭ್ಯರ್ಥಿಗಳನ್ನು ಗೆಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ತಾಲೂಕ್ ಪಂಚಾಯತಿ ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯತಿ ಚುನಾವಣೆಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿಗಳ ಅಭ್ಯರ್ಥಿಗಳು ಗೆಲ್ಲೋದ್ರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಸಂಶಯ ಇಲ್ಲ. ಅದರ ಜೊತೆಗೆ ಮುಂಬರುವ ಶಾಸಕರು ನಮ್ಮ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿಯವರ ಅಭ್ಯರ್ಥಿಗಳು ಗೆಲ್ತಾರೆ. ಆ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಈಗ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಥಳೀಯ ಶಾಸಕರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇವತ್ತು ಸ್ಥಳೀಯ ಜನರು ಇವತ್ತು ಮತ ಹಾಕೋದ್ರ ಮುಖಾಂತರ ಅವರ ಜನಾದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ KGF ಕ್ಷೇತ್ರದ ಮತ್ತು ನಮ್ಮ ಕೋಲಾರ ಕ್ಷೇತ್ರದ ಎಲ್ಲ ಜನರಿಗೂ ದೇವರು ಒಳ್ಳೇದು ಮಾಡಲಿ. ಅದರಂತೆ 2021ನೇ ಏನು ಹೊಸ ವರ್ಷ ಬರ್ತಾ ಇದೆ, ನಾಡಿನ ಮತ್ತು ದೇಶದ ಜನತೆಗೆ ಆ ಭಗವಂತ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿ ಈ ಕರೋನಾ ಅನ್ನೋ ಮಹಾಮಾರಿಯಿಂದ ವಿಮುಕ್ತಿ ಸಿಕ್ಕಿ ನಮ್ಮ ಜನ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿದ್ದು ನಾಡಿನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜನ ನೆಮ್ಮದಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಮತ್ತು ಅವರಿಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡಲಿ ಅಂತೇಳಿ ಆ ದೇವರಲ್ಲಿ ಬಯಸ್ತೀವಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. இத்துடன் பார்வைகள் முடிவடைந்தன. மீண்டும் இணைவோம். கதிர்மணி பார்வைகளுக்காக உங்கள் PF இன்பன். வணக்கம். மேலும் பல சுவையான பார்வைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள்.